திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ணாந்து பார்க்க போகிறீங்க. கேளம்பாக்கத்திற்கு போட்டியாக சென்னையில் வரும் இன்னொரு பேருந்து நிலையம் பிராட்வேயை மாற்றியமைக்கும் வகையில் பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம், போக்குவரத்து வளாகம் மற்றும் குரலகம் கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் இணைந்து உருவாக்கிய சிறப்பு நிறுவனமான சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் பிராட்வேயில் உள்ள குரலகம் கட்டிடத்தை புதுப்பிப்பதற்காகவும் பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து வளாகம் அமைப்பதற்குமான முக்கிய ஒப்பந்தம் பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் கம்பெனி நிறுவனத்திற்கு ரூபாய் 566.59 கோடி மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் தலைவர் M.A. சித்திக் இயாப்பா அவர்களின் முன்னிலையில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் இயக்குனர் தி அர்ஜுனன் மற்றும் பிரிட்ஜ் ஆஃப் ரூஃப் கம்பெனி நிறுவனத்தின் பொறியியல் குழு பொது மேலாளர் சஞ்சய் பட்டாச்சார் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்நிகழ்ச்சியில் மாநகர சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் வி. சிவகிருஷ்ணமூர்த்தி, இ.ஆ.பா. பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் கம்பெனி நிறுவனத்தின் திட்ட மேலாண்மை இயக்குனர் ரவிக்குமார், பொது மேலாளர் டி. ரவி, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தலைமை பொதுச் செயலாளர் டி. லிங்ஸ்டன் எலியாசர், தலைமை பொதுச் செயலாளர் டாக்டர் டி. ஜெயசெல்வன், ஒப்பந்தம் கொள்முதல் மற்றும் மேலாண்மை திட்ட மேலாளர் ஜி. தணிகை செல்வன், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் ஒப்பந்ததாரர் நிறுவனத்தின் உயர் மேலாளர் மற்றும் பணியாளர் கலந்து கொண்டனர். இந்த முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டம் சென்னை நகரின் இணைப்பு திறனை மேம்படுத்துவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் நகர வாழ்வை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் மூலம் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் வர்த்தக வளாகத்துடன் இணைந்து அமைந்துள்ளது. இந்த பேருந்து முனையம் 24 மாதங்களுக்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதற்கு மேலே உள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து வளாகம் மற்றும் குரலகம் கட்டிடம் 30 மாதத்திற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த லட்சிய திட்டம் சென்னையில் நகர்ப்புற வளர்ச்சியில் ஒரு பெரிய படியை குறிக்கிறது. நவீன வணிக மாற்றம் அலுவலக இடங்களுடன் ஒருங்கிணைந்து உலகத்தரம் வாய்ந்த போக்குவரத்து மையத்தை உறுதியளிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.